மேற்கு வங்கத்தில் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ள மருத்துவர்கள் உடனடியாக பணிக்கு திரும்ப உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. நாளை மாலை 5 மணி வரை கெடு விதிப்பதாக உச்சநீதிமன்றம் தெரிவித்திருக்கிறது. மருத்துவர்கள் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப நாளை மாலை 5 மணிக்குள் கெடு விதிப்பதாகவும், அதற்குள்ளாக அனைத்து மருத்துவர்களும் போராட்டத்தை கைவிட்டு மருத்துவமனைக்கு பணியாற்ற செல்ல வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது. மேற்கு வங்க மாநிலம் கொல்கத்தாவில் பயிற்சி பெண் மருத்துவர் பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டு கொலை செய்யப்பட்ட சம்பவத்தை கண்டித்து நாடு முழுவதும் பல்வேறு இடங்களில் மருத்துவர்கள் போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். குறிப்பாக இந்த வழக்கை சிபிஐ விசாரித்து வரக்கூடிய நிலையில் இந்த சம்பவத்தை கண்டித்தும் இதற்கு நீதி வழங்க கோரியும், மருத்துவர்களுக்கு உரிய பாதுகாப்பு வழங்க வலியுறுத்தியும், அதற்காக சிறப்பு சட்டங்கள் இயற்ற கோரியும் மேற்கு வங்கத்தில் தொடர்ச்சியாக மருத்துவர்கள் பணி புறக்கணிப்பு செய்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். இதன் காரணமாக மருத்துவமனைக்கு வரக்கூடிய நோயாளிகள் நிலைமை பாதிக்கப்பட்டு கேள்விக்குறியாக இருக்கிறது. ஏற்கனவே இந்த விவகாரம் தொடர்பாக மாநில அரசும் சிபிஐ விசாரணை தற்போது நடந்து வரக்கூடிய நிலையில் மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்று கோரிக்கை வைத்தார்கள். ஆனால் அந்த கோரிக்கை ஏற்க மறுத்த போராட்டக்காரர்கள் தொடர்ந்து பணியை புறக்கணித்து போராட்டம் மேற்கொண்டு வருகிறார்கள். அதைத் தொடர்ந்து நீதிமன்றம் வரை இந்த விவகாரம் சொன்னது. மருத்துவர்கள் பணிக்கு திரும்ப வேண்டும் என்றும் அதில் நீதிமன்றம் தலையிட்டு உத்தரவு பிறப்பிக்க வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் இந்த விவகாரம் சொன்னது. அதற்கு பிறகு உச்சநீதிமன்றம் இந்த வழக்கு ஏற்கனவே இதற்கு முன்பே விசாரிக்கப்பட்ட நிலையில் மருத்துவர்கள் போராட்டத்தை நாங்கள் அங்கீகரிக்கின்றோம், அதற்கு நாங்கள் செவி சாய்க்கின்றோம், அது ஏற்புடையதான், தவறு இல்லை. ஆனால் அதே சமயத்தில் இந்த வழக்கு சிபிஐ விசாரிக்கப்பட்டு வரக்கூடிய காரணத்தால் மருத்துவர்கள் தங்கள் போராட்டம் மேற்கொண்டால் அதில் பாதிக்கப்படக்கூடியது அப்பாவி பொதுமக்கள் மற்றும் நோயாளிகள் தான் என்றும், மருத்துவர்கள் வேலைநிறுத்தம் மேற்கொண்டு போராட்டம் மேற்கொண்டால் நோயாளிகள் கடுமையாக பாதிக்கப்படுவார்கள் என்பதை மருத்துவர்கள் மனதில் கொள்ள வேண்டும் என்றும், அதன் காரணமாக மருத்துவர்கள் போராட்டத்தை கைவிட்டு பணி திரும்ப வேண்டும் என்று தெரிவித்திருந்தது. அதைத் தொடர்ந்தும் போராட்டம் மேற்கொண்டு வந்த காரணத்தால் தற்போது நாளை மாலை 5 மணி வரை கெடு விதிப்பதாக, அதற்குள்ளாக மருத்துவர்கள் அனைவரும் போராட்டத்தை கைவிட்டு பணிக்கு திரும்ப வேண்டும் என்று உச்சநீதிமன்றம் உத்தரவிட்டிருக்கிறது.